அவ 9 மாசம் சுமந்து அவ பெத்திருக்கா. சரிம்மா இந்த பசங்களை பால் கொடுத்து அவ அந்த வளர்த்து ஆளாக்கியிருக்கா. உங்ககிட்ட கொடுத்துட்டு அவ போயிடுவாளா? காரணம் யாரு கேட்கறது மேம்? காரணம் யாரு? நான் தானே. என்ன காரணம்? பிள்ளை பெத்தா மட்டும் பத்தாது. எப்போ பார்த்தாலும் அந்த உன் பசங்களான்னு சொன்னா எனக்கு கோவம் வருமா வராது? நான் தான் பாக்குறேன். நீ ஒருவேளை பாக்குறியா? இருந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த பசங்களை விட்டு என்னால பிரிஞ்சு இருக்க முடியாது. அப்ப அவ எப்படி இருப்பா? அப்ப நான் எப்படி மேம் இருக்கிறது சொல்லுங்க. நீ பசங்களுக்காக என்னப்பா பண்ற? மேம் இது வேலை நான் பண்ணிக்கிறேன். என்ன பண்ற நீ பசங்களுக்காக? உனக்கு பசங்க மேல பாசம், அவளை பிரிஞ்சு இருக்க முடியாது. என்ன பண்ற நீ பசங்களுக்காக? சரி பசங்களோட அம்மாவை நீ எப்படி என்னெல்லாம் பேசுற? மேம் நான் தான் சொல்றேன் மேம், குடிக்கிறது தவிர வேற எந்த ஒரு தப்பும் நான் பண்ணல. யார்கிட்டயும் நான் சண்டைக்கும் போகல. குடிச்சது மட்டும். சரி நான் சொல்றது கேளு. அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். ஒரு 3 மாசம் சென்னையில இருக்கட்டும். நான் பாக்குறேன் மேம். இல்ல நான் இங்க ஹாஸ்பிட்டல்ல ஏற்பாடு பண்றேன். சென்னையில இருக்கட்டும். சரி அது வரைக்கும் பசங்களுக்கு கூட்டிட்டு போய் நான் அந்த ஸ்கூல் இல்ல அவள் பசங்களை எல்லாம் பிரிஞ்சு இருக்க முடியாது. மேம் நான் மட்டும் எப்படி மேம் பிரிஞ்சு இருக்க முடியும்? கொஞ்ச நாளைக்கு அவளுக்கு உடம்பு சரியாகுது. காலையில கூட சொன்னாங்க மேம். நான் மட்டும் எப்படி மேம் பிரிஞ்சு எங்கனால குழந்தைங்களுக்கு சரி. அவ வந்து இப்ப ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அவ மனநிலையா கூட நல்லா